வணக்கம் நண்பர்களே. இதுவரைக்கும் திருக்குறள்ல 50 அதிகாரங்கள் நாம பார்த்துட்டோம். 500 குறள். இப்ப நாம பார்க்க போறது 501வது அதிகாரம். 500 அதிகாரங்கிறது நம்ம எவ்வளவோ நாளைக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இந்த 500 அதிகாரங்களையும் உங்களோட சேர்ந்து நானும் இத ரொம்ப இந்த குறளுடைய விளக்கங்கள், இந்த குறள் எழுதியிருக்கக்கூடிய வள்ளுவருடைய அந்த சொல்லமைப்பு இதுகளையெல்லாம் பார்த்து ஒரு மிகுந்த ஒரு மனம் மகிழ்ச்சியான இந்த 500 குறள்களை ஏறக்குறைய அந்த நம்ம பழைய சங்கம் வைத்து வளர்த்த காலங்கள்ல அவ்வளத்தையும் சங்கத்துல அரங்கேற்றது மாதிரி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அரங்கேற்றின ஒரு நிகழ்ச்சி மாதிரி. அது நம்ம சொன்ன அதுல திருவள்ளுவர் அதுல சொல்லி 50 அதிகாரங்கள்ல அவர் என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்க்கும் பொழுது நாமளே ஒரு நம்மளை அப்படியே ஒரு மன மகிழ்ச்சியில ஒரு மன தெளிவுல நம்மளை அப்படியே மேல நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு அனுபவம். இன்னும் 800 830 குறள் இருக்குது. அதுகளெல்லாம் இன்னும் அதே மாதிரி எத்தனையோ அதிகாரங்கள் இருக்கு. அதுகள் நாம ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த 500 குறளை பார்த்த அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் ரொம்ப அதிகமா. இதுல எத்தனை பேர் இத என்னுடைய பேச்சை நீங்க எத்தனை பேர் ஒரு முழுமையா சரி ஏதோ இந்த ஆள் பேசுறாரு என்னன்னு கேட்டு அதை முழுமையாக பின்பற்றி வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கும் அந்த திருக்குறளுடைய அந்த அதுகள் இந்த திருக்குறள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் உங்க மனதுல நீங்க எடுத்து அதையெல்லாம் நீங்க இதை பின்பற்றி இத என்ன திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத கேட்கும் பொழுது உங்களுக்குதான் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மனதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியமாக இருந்துக்கணும். கண்டிப்பா அப்படி எத்தனை பேர் இதை பின்பற்றி வந்தீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது கண்டிப்பாக நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ நாம இந்த 51வது அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா தெரிந்து தெளிதல். இந்த அதிகாரத்துல வள்ளுவர் அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த அந்த உலக நடம், மக்களுடைய இயல்பு, மக்கள் எவ்வளவு
அவர்கள் நல்ல ஒரு எழுச்சி பெற்று, நல்ல ஒரு தெளிவு பெற்று, சக மனிதர்களோடு அவர்கள் பழகி, அவர்களை அவர்கள் தெரிந்து, அதெல்லாம் அவங்களுடைய வரும் பொழுது, அவங்க இதுல திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்கும் பொழுது, இப்படி நாம மனிதர்களை நாம படிக்க வேண்டும். உலகத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, சக மனிதனை நாம் படிக்க வேண்டும். எல்லாரும் ஒண்ணு போல இருப்போம். அதையும் ஒரு குரல்ல அவர் சொல்லுவாரு. அந்த குரல் இப்போ நம்ம அதுல வரல. எல்லாம் ஒண்ணு போல அதுல கூட அவர் சொல்லுவார் தெரியுமா? தேவர் அணையர் கயவர் அப்படிம்பாரு. அப்படி அத அதுகெல்லாம் எல்லாரும் ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா உள்ளத்துல நாம உள்ளத்துல தேக்கி வச்சிருக்கக்கூடிய எண்ணங்களினால, அது வெளிப்படக்கூடிய செயல்களினால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதரும் ரொம்ப வித்தியாசமான அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய நடத்தைகள் எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன பையனா இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சொன்னதை நாம நம்புவோம். இந்த மாதிரிலாம் ஏமாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ரொம்ப காலத்துக்கு முன்னால அப்பதான் இந்த சைக்கிள்கள்லாம் அப்ப என்ன ஒரு 5ஆவது தான் படிச்சுட்டு இருக்கோம். சைக்கிள்கள் எல்லாம் ஓட்டி பழகி கொஞ்சம் அதுல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்டடியா எல்லாம் கையில பிடிச்சு வச்சு ஓட்டுற அளவுக்கு வந்துருது. அப்போ யார பார்த்தாலும் யாராவது ஒரு தெரிஞ்சவங்க, ஒரு மாமா, சித்தப்பா இப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர்கள், அப்பாவுக்கு நண்பர்கள், இப்படி யாரை பார்த்தா கொஞ்சம் சைக்கிளை நான் அது வரைக்கும் ஓட்டிட்டு வரேன், அது வரைக்கும் நான் ஓட்டிட்டு போயிட்டு வரேன் இப்படின்னு இந்த ஆர்வத்துல நம்ம கேட்போம். அப்பெல்லாம் சைக்கிள் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய நிறைய ஷாப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தொட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் எங்க அப்பாக்கெல்லாம் அது அதிகமா அதிகமா இருக்காது. எனக்காவது ஒரு நாள் கொடுப்பாங்கன்னு வைங்களேன். அப்படி எப்போது கொடுப்பாங்க. அப்ப நாம போய் வாடகைக்கு எடுத்துட்டு அந்த இதுகளை ஓட்டி கொண்டு கொடுப்போம். மற்ற நேரங்கள்லாம் பூராவும் இப்படி ஓசிக்கு வாங்கிக்கிட்டு அப்படியே அதுல கொஞ்சம் அரைப்படல் போடுறது, முக்காப்படல் போடுறது, இப்படி போட்டு ஓட்டிட்டு கொண்டு அவங்க கையில. அப்போ அடுத்த நாள் எங்க பெரியம்மா மகன் கல்யாணம். நைட்ல ஒருத்தன் சேர்ந்தான். அப்போ அவன் எங்கேயோ பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்தான். வந்தவன் அந்த சைக்கிள் நல்லா ஒரு புது சைக்கிளா கொண்டு வந்தான். எனக்கு அவன் அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. எங்களுடைய பெரியம்மா பையங்கள் தான் அவனோட பரிச்சயமா இருந்தாங்க. அப்போ எல்லாத்துக்கும் வந்த உடனே ஒரு ஒரு 9 மணிக்கு ஏதோ வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அந்த சைக்கிள்ல அந்த சைக்கிள் எல்லாம் ஓட்டணும். நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தோம். இவன் ஒவ்வொருக்கு கொஞ்ச நேரத்துல நான் வெளியே போறேன் அப்படின்னு சொன்னான். அவன் நல்லா சாப்பிட்டான். இந்த சாப்பாட்டுக்காகவே அங்க இருந்து வந்துருவான் போல. எந்த ஊர்ல சாப்பிட்டுட்டு போனோம். அப்ப நமக்கு வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற அந்த நிலையில எங்க போறீங்கன்னு அப்படின்னு இந்த பக்கத்துல தான் சைக்கிள் ஓட்டணும் கொஞ்சம்
நான் இப்போ உடனே வந்துருவேன். அ ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு உடனே போனான். போனான். அப்படியே போயிட்டான். இது வந்து நான் வந்து எங்க பெரியம்மா அம்மாட்ட கேட்டேன். சொன்னேன். அவன் வருவேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா வருவான். இவன் நம்மளோட ஸ்மார்ட்டான பையன். எங்க பெரியம்மா அம்மா. அவன்லாம் வரவே மாட்டான்ப்பா. உனக்கு தெரியாது இவனோட பத்தி. இவனெல்லாம் அந்த ஆள வந்து எ இப்போ இப்படி போறானுவல்ல, இதோட போயிருவானுங்க. வரமாட்டான். அதெல்லாம் வந்து திரும்பி வரவே மாட்டான். நீ வேணும்னாலும் பாரேன். அவன் சொன்ன மாரி தான் நடந்துச்சு. நான் வந்து இவன் என்னமோ வந்து வந்துருவான் போல. அவன் நம்மகிட்ட வந்து சொன்னதெல்லாம் உண்மை போல. இப்படின்னு நாம வந்து அறியாத அந்த வயதுல இப்படிதான் நினை இப்படியும் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய ஒரு சின்ன விஷயம் தான். ஆனாலும் ஏமாற்றம் தெரியாது. அது இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்கள் வந்து அவங்க வெளிய நடந்துக்கிறது ஒரு மாரி இருக்கும். ஆனா, அவங்க உண்மையிலேயே என்ன மனதிற்குள்ள என்ன நினைக்கிறாங்க? அடுத்து என்ன செய்ய போறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இதே மாரி தான் மக்கள வந்து அந்த தெரிந்து அதான் வந்து வள்ளுவர் வந்து இந்த அதிகாரத்துக்கு தெரிந்து தெளிதல். நீ வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரு தெளிவு அடைஞ்சுக்க. மனிதர்கள் இப்படித்தான். உலகத்திலேயே முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம கல்வி பயில்றோம். பள்ளிக்கூடத்துல கல்வி பயில்றோம். அதுல வந்து நெறைய மார்க்கு, மதிப்பெண்கள் எடுத்து பெரிய அ ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தொழிலுக்குள்ள நம்ம வந்து போறோம். ஒரு சொந்தமாக தொழில் செய்வதற்குள்ள சக்திய பெறுறோம். இப்படிலாம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இதுக இருந்தாலும் கூட ஒருவன் தனக்கு அடுத்தவனை அவன் எப்படிப்பட்டவன் என்று அறிய தெரிந்திருக்க வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியம். மனிதர்களை படிப்பதுதான் மிக மிக முக்கியம். தெரிந்து தெளிதல். இப்படிதான் இவன் இவன் இந்த மாதிரி ஆளு. அப்படிங்கும்போது இந்த தெரிந்து தெளிதல்ல 10 குறள்பாவுல வந்து வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த மக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அந்த தெரிந்து தெளிதல்ல வள்ளுவர் சொல்றது வந்து அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க இப்ப முதல் குறள்ல இப்ப பாருங்க. தெரிந்து தெளிதல்ல முதல் குறள்ல வந்து அவரு சொல்றாரு. அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கும். இதெல்லாம் பாரு. அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கும். திறம் தெரிந்து தேறப்படும். ஒருத்தன் வந்து அவன் வந்து அறம், பொருள், இன்பம், உயிரச்சம். இவன் வந்து அறத்தை பற்றி தெரிந்தவனா? இவனுக்கு வந்து அறம் அதன் வழி நடக்கிறதுக்கு இவன் தெரிஞ்சவனா? அப்படி அவங்க நடக்கிறாங்கன்னா, அதே மாதிரி வந்துகிட்டு பொருள் அந்த உலக ஞானம் அவங்கிட்ட வந்து இருக்குதா? இன்பம் அதுவும் வந்து ஒரு குடும்ப உறவு. அறம், பொருள், இன்பம் எல்லாத்துக்கும் மேல உயிரச்சம். ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு வீரனாக வந்து அவன் இருக்கிறான்னா, அல்லது ஒரு பயந்தாங்கொள்ளி. எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடியவன். அப்படி இருக்கும் பொழுது,
அவனுக்கு வந்து அந்த ஒரு தைரியம் அவனுக்கு வந்து அதுல வந்து வராது. அந்த உயிர் அச்சம் வந்து இப்ப நம்ம எல்லாம் படிச்சுட்டு வரும்போது கூட அந்த இதுல கூட வந்து ஒரு பையன் 5வது கிளாஸ் கூட ஒரு பையன் படிச்சவன் அவன் எதுக்கு எடுத்தாலும் வந்து அவன் இப்படி இப்படின்னு சொல்லி போடுவான். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேர்த்துரும். நல்ல நல்ல நட்பா இருக்கிற பையன்தான். பக்கத்து வீட்டுல இருந்த பையன்தான். ஆனா அவன் வந்து கிளாஸ்லயும் சரி மற்ற இதுகளையும் சரி பயப்படக்கூடிய உயிரச்சம். அப்படி அந்த அப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லி அவரு திருவள்ளுவர் சொல்றார். தெரிந்து தெளிதல் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லுகிறார். ஒருவனை நீங்கள் எப்படி தெரிந்து தெளிய வேண்டும் என்றால் அவன் வந்து அந்த அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கும் இந்த நான்கிலும் அவனுடைய திறனை தெரிந்து அதில் வந்து தேரப்படும். பரவாயில்ல அறம் இந்த பையன்கிட்ட வந்து கொஞ்சம் அற சிந்தனை இருக்கு. இந்த பொய் சொல்ல மாட்டான். அதை வந்து ஒரு பக்கத்துல நம்ம குச்சி டப்பாவில் வந்து துட்டு போட்டோம்னா அதை எடுக்க மாட்டான். ஒரு நெல்லிக்காய் இருந்தா அதை எடுக்க மாட்டான். அப்போ ஒரு அறமான ஒரு பையன் அந்த பொருள் விஷயத்துல வந்து அவன் வந்து நல்லா நடந்துடுவான். இன்பம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து நல்ல ஒரு பையன். இதை வந்து சின்ன கிளாஸுக்கு மட்டும் நான் சொல்லல. நான் இப்ப பிஏ படிக்கும் போது அப்பவும் இதே மாதிரி உள்ள நிலைமை. இதே மாதிரி பையன்கள்லாம் அப்பவும் இருந்தவங்க. அதுல எவனை நம்பணும் எவனை நம்ப கூடாதுங்கிறதே நமக்கு தெரியாது. சிலர்கள் வந்து சொல்லுவாங்க, ஏய் நீ என்னமோ பெருசா நீ அவனு சொல்லிட்டு அவங்க தண்ணியெல்லாம் அடிக்காம்பா வெளியே போய் அப்படியா அப்படின்னு சொல்லி நாம கேட்போம். நமக்கு தெரியாது. நாம எல்லாமே வந்து ஒரு வெளுந்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி உள்ள ஆள். நம்முடைய பிற மனிதர்களை வந்து படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதுல அந்த அதை சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கும் திறம் தெரிந்து. இதுல வந்து இவன் எப்படி இதுல வந்து நம்ம பாஸ் மார்க்கா அறத்துல சரி பொருள் பொருள்ல வந்து நம்ப முடியாது போல. இன்பம் இந்த இன்ப விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்ட்டு போற ஒரு பையனா சின்ன வயசுல அது தேவையில்லைன்னாலும் ஒரு பிஏ இந்த மாதிரி படிக்கும் பொழுது அதுகள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவன் நம்மளும் வந்து அவன் பின்னால கூட்டு போயிட்டான்னா ஆக நாம நம்முடைய படிப்பை விட்டுருவோம். அது வந்து பெருசா வந்து பேசுவாங்க. அப்போ இந்த அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கும் திறம் தெரிந்து அதுல வந்து தேரப்படும் போய் அதுல வந்து கழிவு இதெல்லாம் கழிவு இதெல்லாம் ஏற்றுடா சேரம். எப்படி பாருங்க ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது நம்ம வந்து என்னமோ வந்து வாழணும் பிறந்தோம் அப்படிங்கிறது இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து தாய் தகப்பன்கள் வந்து இத வந்து சொல்லி கொடுக்கணும். இப்படி இல்லை இது வந்து இந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்தா அந்த பையன் கேரக்டர் நல்லா இருக்காடா அவன் என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கான். இங்க ஒரு பையனுக்கு ஒரு பையன்
சரி எவனாவது ஒரு பீடி குடிக்கிறான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, இந்த பையனுக்கும் தெரியும். அப்படி அப்படி அந்த மாரி இதுல தாய் தகப்பன்களுடைய கடமை அவங்க வந்து அந்த இத சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுத்தா தான் பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகளா வருவாங்க. இது வந்து இப்போ முதல் குறள்ல நாம பார்த்திருக்கோம். அடுத்தால 2வது குறள்ல என்ன சொல்றாரு? அதுவரை விடை கூறி நன்றி கூறி விடை